இப்போ தானே வந்திருக்காரு. அட இப்போ தானேப்பா வந்திருக்காரு. ஒரு 20 ரேப்பு தானே நடந்திருக்கு. ஒரு 30 கொலை நடந்திருக்கு. இப்போ தானே வந்திருக்காரு. உடனே இப்படி இதெல்லாம் பண்ணுவோம். இன்னும் ஒரு 50 ரேப்பாவது நடந்தால் அதுக்கு ஏதாவது நடவடிக்கை பரதேசி நாய்ங்களா. டாஸ்மாக் ஒழிச்சதை நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரம் பெருமையாக பேசுகிற கூத்தாடி நாய்ங்க, ஓட்டு போட்ட ரசிகர் நாய்ங்களாம், ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன்டா. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு எது மக்களுக்கு ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஒரு கேவலமான செயலை, ரொம்ப வந்துட்டு தமிழ்நாடவே கேவலமாக பேசக்கூடிய செயல் எதுவோ அது ஃபஸ்ட்டு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. டாஸ்மாக் ஒழிச்சது பெருமையாக பேசுகிற நீங்கள் இப்போயும் கிடச்சிட்ருக்கு. இந்த கடையில் கிடைக்கலன்னா இன்னும் ஒரு 10 ஸ்டெப் போனால் அங்கே ஒரு டாஸ்மாக் இருக்குது, அருமையான சரக்கு கிடைக்குது. என்ன சொல்ல முடியும்? அது அங்கேயும் கிடைக்கல, அது பக்கத்தில் போனால் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா அங்கேயும் சரக்கு கிடைக்கும். ஒழிச்சு என்ன பிரயோஜனம்? அது எவ்வளோ தூரத்தினாலும் வாங்கி குடிக்கிறவன் குடிக்க தான் போகிறேன், கிடைக்க தான் போகுது. இங்கே ஒரு கொலை நடந்துருச்சா, இப்போ தான் வந்திருக்காரு, சரி பேசலாம். 2வது ரேப்பு நடந்திருக்கா, இப்போ தானே வந்திருக்க, பேசலாம். அதுவுமே தப்பு தான். இன்னும் எவ்வளோ நாள் எவ்வளோ கேவலமாக முட்டு கொடுப்பீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. உன் வீட்டில் நடக்கிற வரைக்கும் இந்தது வெறும் பிரச்சனை தான், உங்களுக்கு ஆபத்து கிடையாது. உன் வீட்டில் நடக்கிற வரைக்கும் இது வெறும் பிரச்சனை தான்டா. பரதேசி நாய்களா, கூத்தாடியை நம்பி இப்படி நாட்டை நாசமாக்கி நடுத்தல் நிற்கிட்டீங்களாடா, கருமம் பிடிச்ச எச்சக்கலன் நாய்களா.